உங்களுக்கு சமைச்சு சாப்பிட்டா பிடிக்குமா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சமையல் ஃபன் விலாக் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக்லி விலாக்கை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா சமையலுக்கு இது தக்காளி, அது வெங்காயம் அண்டு இது புதினா, அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது மிளகா அண்டு பீன்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம சமைக்க. அது கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மீன் மேக்கர் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதையுமே அதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு உப்பு அண்டு கரம் மசாலா, மஞ்சள் பொடி அண்டு எல்லாமே எடுத்தாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்டை வகைகள் எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா சமைக்கவே போயிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஓகே, எஸ், வச்சு அடுத்து சட்டியை தூக்கி பார்த்திங்கன்னா அதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க, இது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போது நான் இதில் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஸோ நிறைய எண்ணெயை ஊற்றிருக்கேன். ஏன்னா நமக்கு நிறையா பொருட்கள் பார்த்திங்கன்னா இதில் போடுற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால் நம்ம இதில் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கிறது அதுதான் நல்லது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன போடலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பட்டை வகையெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதாவது இந்த இருக்குல்ல, இந்த பட்டை வகைகள் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஓகே, எஸ், ஒரு வெடிக்கிற பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்ததுக்கப்புறம் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எண்ணெய் லைட்டாக பார்த்திங்கன்னா கொதிக்கிற மாதிரி இருக்கா? எஸ். ஸோ இந்த மாதிரியான ஸ்டேஜில் தான் நம்ம இந்த பட்டை வகைகள் இருக்குல்ல, அதை பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அப்படியே எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டாச்சு. ஓகே, அப்படியே கரண்டி வச்சு லைட்டாக மேலாப்பில் இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் அடுப்பை கூட நீங்கள் குறைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா அப்படின்னா இதாயிரும், ரொம்ப ஹீட்டாகி அந்த இதாயிரும். அதனால் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். குறைச்சிமே வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இலையை கொஞ்சம் நொறுக்கி போட்டுக்கணும். நொறுக்கி போட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கொஞ்சம் நல்லா இதாகிட்டு இருக்கும் பொழுது நம்ம வெங்காயத்தையும் அந்த தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி தான் இருக்குது. ஓகே, ஸோ இதில் எல்லாமே இருக்குது, நம்ம ஆட் பண்ணலாம். அந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இதில் போடுறேன். இப்போ வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ், வெங்காயம் நல்லா கொஞ்சம் அளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவு லைட்டாக பொன்னூறுவலாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து இங்கே இருக்க தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயமும் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஓகேவா? ரொம்பவும் பொன்னூறுவலாக ஆகிடக்கூடாது. அப்புறம் தக்காளி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக பக்குவங்கிறது வந்துடும். ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு இதில் தக்காளியை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் அந்த தக்காளி பார்த்திங்கன்னா இதில் போடுறேன். ஓகே, தக்காளியை போட்டாச்சு. தக்காளியும் சேர்ந்து அதில் வதங்கட்டும். எஸ், இது எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் நம்ம பார்த்திங்கன்னா நல்லா இதை பார்த்திங்கன்னா வதங்க விடணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. அடுப்பை கூட நம்ம குறைச்சிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் சொன்ன மாதிரியே நல்லா தக்காளியுமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வதங்கியுமே பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ அடுத்து நம்ம என்னத்தை ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மிளகா இருக்குல்ல, பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்படி கீழே வச்சுருக்கணும் அதே மாதிரி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ஆட் பண்ணிக்கலாம். மிளகா வதங்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக டைம்லாம் எடுக்காது. ஓகேவா? அதனால் நம்ம கொஞ்சம் வேகமாக அடுத்த ப்ராசஸ் போய்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே இது எல்லாமே பக்குவமாக வந்துருச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு விழுது இருக்குல்ல, இதை பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணலாம். ஓகே, ஓகே, ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதையுமே இதில். ஓகே, இந்த இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணோன்னே நல்ல ஒரு ஸ்மெல்லுமே நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த பீன்ஸை பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். ஓகே, பீன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லது, அதனால் போட்டுக்கலாம் அதை. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே அள்ளி போட்டுக்கிறேன் நான். இதில் இருக்க பீன்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இஞ்சி போட்டுக்கலாம். பீன்ஸை நல்லாவே நம்ம பார்த்திங்கன்னா கிண்டி விட்டுக்கலாம். ஓகே, எஸ். அடுத்த நம்ம பார்த்திங்கன்னா அதில்
இந்த மீன் மேக்கர் அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இதில் போட்டுற வேண்டியதான். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் சேர்க்க வேண்டியது எல்லாத்தையுமே இதில் சேர்த்தாச்சு. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இன்னும் வந்து ஒரு சில பொருட்களை தான் சேர்க்க வேண்டியது இருக்குது, அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துடலாம். இப்போது நம்ம அடுத்து இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா அண்ட் மிளகாப்பொடி இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் போட்டு மிக்ஸும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நம்மள்ட்ட இருக்கல இந்த ஒரு 2 லெமனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி இதில் போட்டுருங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லெமனையும் நம்ம கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்க இந்த புதினா இருக்குல்ல, புதினா எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா, எஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இதில் போட்டுருங்க. போட்டாச்சு. ஸோ புதினா எல்லாத்தையுமே வந்து இதில் நம்ம ஆட் பண்ணி விட்டோம். ஓகேவா, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போது இதில் என்ன பண்ணணும், அடுத்து என்னென்னா தண்ணி ஊற்றிட வேண்டியதான். ஓகேவா, எஸ். இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஸோ நல்லா நான் பெரிய செம்பை எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு செம்பு தான் ஊற்றிக்கிறேன். இன்னொரு செம்பு இதில் 3 செம்பு ஊற்றலாமான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அரைது வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கலாம், ஏன்னா அரிசி பண்ணுவோம்ல. எஸ். இப்போது நான் எனக்கு தேவையான அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 கிராம் கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொதி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நான் இதில் நார்மல் பாஸ்மதி ரைஸ் அதாவது பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணல, நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது கடையில் வாங்கின நல்ல ஒரு சின்ன அரிசி தான். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி சிந்தாமல் ஆட் பண்ணிடலாம். ஓகே, எஸ். கிண்டிட்டு அப்படியே ஒரு கிண்டிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகே, போட்டோம். இருந்தாலுமே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டுக்கலாம், ஏன்னா ரைஸ்லாம் ஆட் பண்ணுறோம்ல, அதனால் தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரொம்ப அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு ப்ராசஸும் கிடையாது. இனி வந்து பார்த்தீங்கன்னா மூடி வச்சு மூடிடலாம். ஸோ நமக்கு ரெடியாக இருக்க இந்த கேப்பை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா மூடிடலாங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். மேலே வந்து பார்த்திங்கன்னா விசிலை தூக்கி போட்டால் முடிஞ்சு. ஸோ இனி 1 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க விசிலை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட பிரிஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாங்க. ஸோ வேறு லெவலில் ஸ்மெல்லும் வருது, அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனெல்லாம் இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா சும்மா வேறு லெவலில் வந்துருச்சுங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம போட்ட மீன் மேக்கர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு வர்ற அந்த ஸ்மெல்லை வச்சு என்னால் கண்டுபிடிச்சிட முடியுது. இருந்தாலுமே வந்து நம்ம லைட்டாக வந்து கிளறி பார்க்கலாம். ஸோ வேறு லெவல் ஸ்மெல் அண்ட் கரெக்டாக பதத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதை வந்து நம்ம போட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பினேஷன்ஸ்லேயுமே வந்துருக்கு. ஸோ நல்லா ஆவி பறக்கவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ சூப்பராகவும் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பரிமாறலாம். ஸோ அதுக்காக முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இலையை விரித்து அதில் நல்லா தண்ணியை தொளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பிரிஞ்சை வந்து பார்த்திங்கன்னா சுட சுட கம்மன்னு அந்த பட்டை இலையோடு வச்சு இந்த இலையில் போட்டோம்னால இருக்குது அடடா. ஸோ அந்த இது பிரிஞ்சே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி அழகாக வந்து உருண்டு ஓடுது. ஸோ இருந்தாலுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுப்போம். அப்போ தான் வந்து நல்லா ஃபுல்லாகவே வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டான இதாக கிடைக்கும். மேலோட்டமாக சாப்பிட்றத தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை அழகாக வந்து நான் போட்டேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். ஓகே,
எஸ். ஸோ நம்ம ஒரு ஆளுக்கான கரெக்டான அளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இலையில எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா இடத்துலையுமே கரெக்டான கலரிங்கில் சூப்பராக இருக்குது. அந்த பீன்ஸு நம்ம போட்டது எல்லாமே தான் ரெடி ஆயிடுச்சு. ஒரு வழியாக இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சும்மா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு ஃபுட் ப்ராசஸை பண்ணதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு பிரிஞ்ச் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.